சூப்பர். ஹே, அங்க பாருங்க. முருகா, அத்தை மனசு உடைஞ்சு நொந்து நூடுல்ஸ் ஆகி வந்திருக்காங்க. அவங்கள பார்க்கவே பாவமா இருக்குல்ல? டேய், அந்த பக்கமா வந்து பார்க்க மாட்டியா? சந்தில வந்து தான் பார்க்கணுமா? பட வாங்க, பாட்டிக்கு ஆறுதல் சொல்ற மாதிரி பிரீத்தியை பத்தி தப்பு தப்பா சொல்லி ஏத்தி விடுவோம். அத்தை, என்னம்மா? காஃபி ஏதாவது சாப்பிடுறீங்களா? இல்ல, வேண்டாம்மா. அப்புறம் டெண்டர் விஷயம் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதா அத்தை? சூப்பரா சக்சஸ் ஆயிடுச்சு. வாங்க போலாம். ஹே, எல்லாரும் மூஞ்ச சோகமா வச்சுக்கோங்க. டேய், கூட வாடா. என்னாச்சு? ஏன் எல்லாரும் டல்லா இருக்கீங்க? அதை எப்படி பாட்டி என் வாயால சொல்ல முடியும்? உன் வாயால சொல்லனா என்ன? இதோ இருக்கானே ரப்பர் வாய, இவன் வாயால சொல்ல சொல்லு. பா, சும்மா இருங்க. நீ வேற ஐயா. டேய், ரொம்ப நடிக்காதடா, கண்டுபிடிச்சிட போறாங்க. இல்ல, நம்ம பிரீத்திய பத்தி சந்திரிகா ஆண்டியும் ராம்கி அங்கிளும் பக்கம் பக்கமா சொல்லிருக்காங்க. நம்ம வீட்டுக்கு அவ்வளோ நல்லது பண்ணிருக்காளாமே. ஆமா, அதுக்கு என்ன இப்போ? இல்ல சம்பந்தி, நம்ம பிரீத்தி முதல்ல நம்ம கம்பெனி சேல்ஸ் ஹெட் ஆகி அந்த டெண்டர் விஷயம் கிடைக்காம போயிடுச்சு இல்லையா? அதை நினைச்சு ஸ்ரீஜா ரொம்ப கஷ்டப்படுறா சம்பந்தி. இந்த டெண்டரை 10 வருஷமா உங்க கையை விட்டு போகாதபடி பாத்துக்கிட்டீங்க. ஆனா இந்த தடவை அஞ்சனா தேவி பிரைவேட் லிமிடெடுக்கு கிடைக்காம போயிடுச்சு. அதை கேட்ட உடனே என் தலையில இடி விழுந்த மாதிரி இருந்துச்சு பாட்டி. எனக்கே எப்படின்னா உங்களுக்கு எப்படி வலிச்சிருக்கோன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. என்ன பண்றதுமா? எல்லாத்துலயும் வெற்றியும் தோல்வியும் மாறி மாறி தான் வரும். உங்க அனுபவத்துல பல வெற்றி பல தோல்வியை பார்த்திருப்பீங்க. உங்களால அதை ஈஸியா எடுத்துக்க முடியுது. ஆனா என்னால முடியல பாட்டி. இந்த கம்பெனிக்காக நீங்க எவ்வளவோ கஷ்டப்பட்டிருப்பீங்க. ஒரு டெண்டர் நம்ம கையை விட்டு போனதுனால நம்ம கம்பெனி மேல வச்சிருக்க நம்பிக்கையே போயிடுச்சு. இது உங்க கௌரவத்துக்கு வந்த முதல் அடி பாட்டி. அத்தை, பிரீத்தி எவ்வளவுதான் நல்ல பொண்ணா இருந்தாலும் உங்களுக்காகவும் நம்ம குடும்பத்துக்காகவும் எவ்வளவுதான் அரும்பாடு பட்டிருந்தாலும் இந்த டெண்டர் விஷயத்துல ராசி இல்லாத பொண்ணா ஆயிட்டாத்த. ஓ, இவங்க இப்படி தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்காங்களா? அத்தை கிட்ட வாங்கி கட்டிக்க போறாங்க. இன்டர்வியூல நான் பாஸ் பண்ணிருந்தா கூட ஏதாவது பண்ணிருப்பேன். பிரீத்தி எல்லாம் சரியா பண்ணி அவ கை வச்ச முதல் காரியமே இப்படி ஆயிடுச்சு. ஆமா சம்பந்தி, முதல் கோணல் முற்றிலும் கோணல்னு சொல்வாங்க. அதை நினைச்சு ஸ்ரீஜா ரொம்ப வருத்தப்படுறேன். அத்தை, பிரீத்தி கிட்ட தொழில் இருக்கு, ஆனா விருத்தி இல்ல. என்னதான் திறமசாலி பொண்ணா இருந்தாலும் அதிர்ஷ்டம் இல்லைன்னா இப்படிதான் அத்தை, தோட்டக்காரி எல்லாம் உருப்படாம போயிடும். என்ன எல்லாரும் பேசுறாங்க? வாங்குற காசுக்கு நம்மளும் ஏதாவது பேசணுமே. ஆமா சம்பந்தி, கைராசி தான் ரொம்ப முக்கியம். அது இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். டேய், என்கிட்ட இருந்து திருடி பேசுறியா? சொந்தமா ஏதாவது பேசுற? பாயிண்ட் வரட்டும், அப்ப பாரு. பாயிண்ட் வரல, செருப்பு வரும். கவனம் இருப்பா. அது வந்து சம்மந்தி, எங்க பொண்ணுக்கு அந்த போஸ்டிங் கிடைக்கலனாலும் பரவாயில்ல. ஆனா அந்த பிரீத்தி மாதிரி ராசி இல்லாத பொண்ணுக்கு அந்த போஸ்டிங்கே வேணாம்.
அருமைடா எருமை. எனக்கு புரியல. நீங்க எல்லாரும் பிரீத்திய பாராட்டி பேசுறீங்களா இல்ல தப்பா பேசுறீங்களா? நாங்க எதுக்குங்க தப்பா பேச போறோம்? பிரீத்தி நல்லா இருக்கணும், நல்லபடியா இருக்கணுங்க. ஆனா அந்த டெண்டர் உங்களுக்கு கிடைக்காம போனதுனால அத பத்தி 4 பேர் 4 விதமா பேசுவாங்களே, அதனாலதான். நாலு பேரா? இவன் எந்த 4 பேத்த சொல்றான்? டேய், எங்க அத்தைய பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்க? இப்ப நடந்த காரியத்துக்கு எங்க அத்தை ஏதாவது ஒண்ணு பண்ணுவாங்க பாரு. கண்டிப்பா பண்ணுவாங்க. ஐயோ, மறந்தே போயிட்டேன். கல்பனா, அத்தை, அந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்து முதல்ல மாப்பிள்ளை கிட்ட கொடு. சரிங்க. எடு, கொடு. இந்தாங்கண்ணே. அத்தை, என்ன அத்தை இந்த மாதிரி நேரத்துல கூட ஸ்வீட் சாப்பிட சொல்றீங்க? ஏன் அத்தை, இப்பெல்லாம் சோகத்தை கூட ஸ்வீட்டோட தான் கொண்டாடணுமா? நீங்க ஜெயிச்சு வந்து கொடுத்துருந்தீங்கன்னா நாங்க சந்தோஷமா சாப்பிட்டுருப்போம். இப்போ கஷ்டத்துல சாப்பிட போறோம். டேய், இந்தடா உனக்கு ஒண்ணு. அத்தை, நீங்க தோத்தது ரொம்ப கஷ்டமா இருக்கு அத்தை. ஏன் மாப்பிள்ளை இவ்ளோ வருத்தப்படுறீங்க? இப்ப நான் யார்கிட்ட தோத்து போனேன்? என் பேரங்கிட்ட தானே. அத்தை, நீங்க ஊர்ல இருக்கிற எல்லாரையும் பேரம் பேத்தியா பார்க்காதீங்க, அது நல்லது இல்ல. என்ன கேக்குறீங்க? என் விக்ரம தான் சொல்றேன். அத்தை, இப்போ என் காதுல விக்ரம்னு விழுந்துச்சு. அப்படின்னா நீங்க என்ன சொல்ல வரீங்க? நீங்க விஷயம் தெரிஞ்சு பேசுறீங்களா இல்ல தெரியாம பேசுறீங்களா? இந்த வருஷம் டெண்டர் அஞ்சனா தேவி பிரைவேட் லிமிடெடுக்கு கிடைக்கல. அத்தை, அதான் தெரியுமே அத்தை, அதனால தானே இந்த சோகமான செலிப்ரேஷனே. மாப்பிள்ள, இது நான் தோத்ததுக்கு கிடையாது. அப்புறம் என் பேரன் விக்ரம்க்கு டெண்டர் கிடைச்சதுக்கு. எனக்கே தெரியாம விக்ரம் பிரைவேட் லிமிடெட் சார்பா பிரீத்தி டெண்டர் கோட் பண்ணியிருக்கா. அது அஞ்சனா தேவி பிரைவேட் லிமிடெடை விட கொஞ்சம் கம்மியா கோட் பண்ணி வச்சிருக்கா. அதனால அஞ்சனா தேவி பிரைவேட் லிமிடெடுக்கு கிடைக்காம விக்ரம் பிரைவேட் லிமிடெடுக்கு கிடைச்சிருக்கு. ஆக மொத்தம் இந்த தடவையும் டெண்டர் நமக்கு தான். என்ன, என் பேர்ல கிடைக்காம விக்ரம் பேருக்கு வந்திருக்கு. என் பேரன் விக்ரம் பேருக்கு கிடைச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன், எதுக்காக அப்படியே நிக்கிறீங்க? அது ஒண்ணும் இல்ல அத்தை, இன்ப அதிர்ச்சி மாதிரி இது ஸ்வீட் அதிர்ச்சி. அத்தை, இதை நான் அப்படியே எடுத்துட்டு போய் சாப்பிடுவா அத்தை? கண்டிப்பா. டேய், என்னடா பண்ற? ஒன்னும் இல்ல, இதை எடுத்துட்டு போய் விக்ரம் மாப்பிள்ளை கொடுக்கலான்னுதா. உன்னை பத்தி எனக்கு தெரியும்டா, கைய வச்ச கைய வெட்டிட்டு. அத்தை, ஸ்ரீஜா, என்னை விட உனக்கு தான் சந்தோஷம் அதிகமா இருக்கும். உன் வருங்கால புருஷனுக்கு டெண்டர் கிடைச்சிருக்குன்னு அப்படியே பிரமிச்சு நிக்கிறாள். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த சந்தோஷமான விஷயத்த நான் விக்ரமோட கொண்டாடணும். நான் விக்ரம பார்த்துட்டு வரேன். கண்டிப்பா போய் பார்த்துட்டு வா.
போ, போயிட்டு வா, போ. டேய் விட்றா, டேய் விட்றா, டேய் தர விட்றா. இல்ல அந்த அம்மா தானே வாங்கிட்டு வந்தாங்க. விட நீ மாட்டேன். என்னமோ துட்டு கொடுத்து வாங்கிட்டு வந்த மாதிரி ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்க. பேசின பலார் நடிச்சிருவேன் நானே. விட்றா. கிருபா, காஸ்ட்லி ஸ்வீட். இத சாப்பிட உங்களுக்கு அசிங்கமா இல்ல? இல்லையே. எங்களை ஏன் முறைக்கிறீங்க? அங்க ஒருத்தன் இருக்கான் பாருங்க, அவனை முறைங்க. என்ன ஸ்ரீஜா, எப்பவுமே உன் மூஞ்சிக்கு வெளியில 1/2 கிலோமீட்டருக்கு உன் கண்ணு நீண்டுகிட்டு இருக்குமே, நீங்க என்ன உள்ள போயிருக்கு? இந்த வாட்டி நீ ஜெயிச்சிட்ட, அதுக்குன்னு ஓவரா பேசாத. உன்னை எப்படி விழ வைக்கணும்னு எனக்கு தெரியும். ஐயே, எப்ப பாரு இவ பஞ்ச் டயலாகவே பேசிட்டு இருக்கா. இவள என்ன பண்றது பிரீத்தி? ரொம்ப ஓவரா ஆடாத விக்ரம். ஆக்சுவலி இப்ப வரைக்கும் எனக்கு ஆடணும்னு தோணவே இல்லை. ஆனா நீ சொன்ன பிறகு ஆடணும்னு தோணுது. இங்க பாருங்க பாட்டி. இது எப்படி இங்க வந்தது? அதான் பாட்டி, எனக்கும் தெரியல. நான் இந்த பக்கம் நடந்து வரும்போது இந்த சாவியை இங்க பார்த்தேன். நீங்க தான் தெரியாம போட்டு போனீங்களா இல்ல வேற யாராவது எடுத்தாங்களான்னு ஒரு டவுட் இருந்துச்சு பாட்டி. இல்ல, இத நான் என் கபோர்ட்ல தான் வச்சுட்டு வந்தேன். எப்படி எப்படி இங்க வந்தது? தெரியலையே பாட்டி. சாவி இப்படி அனாமத்தா இங்க இருக்குன்னா பீரோக்குள்ள இருக்கிற நகையெல்லாம் சேஃப்டியா இருக்கும்னு எனக்கு தோணல பாட்டி. நீ என்ன சொல்ற? ஆமா பாட்டி, எனக்கு சந்தேகமா இருக்கு. வாங்க எதுக்கும் போய் பாத்துடலாம். என்ன பாட்டி, எல்லாம் சரியா இருக்கா? இல்ல, நம்ம பரம்பரை நகை கொஞ்சம் இல்லாம இருக்கு. யாரோ எடுத்திருக்காங்க. நான் நினைச்சது சரியா போச்சு பாட்டி. யாரோ நீங்க இல்லாதப்போ இந்த நகையெல்லாம் திருடி இருக்காங்க. அத்தை, என்னாச்சு? ஏன் நகையெல்லாம் எடுத்து போட்டிருக்கீங்க? யாரோ நம்ம பரம்பரை நகை திருடி இருக்காங்கம்மா. அவ்வளோ சீக்கிரம் வெளியாளுங்க யாரும் வந்து போயிருக்க முடியாது. உங்க ரூமை பத்தி முழுசா தெரிஞ்சவங்க யாரதான் எடுத்திருக்கணும். ஸ்ரீஜா, சும்மா இங்க இருக்கிறவங்கள தப்பு சொல்லாத. இவ்ளோ நாளா இருக்கும், அப்பா எடுக்காத நகைய இப்ப யார் எடுக்க போறா? இங்க பாருங்க, இந்த வீட்ல இருக்க யாரையும் நான் குறிப்பிட்டு சொல்லல.
ஆனா வெளியாளுங்க யாரும் வந்து எடுத்துக்க முடியாது. உள்ளவங்க தான் எடுத்துக்க முடியும். உண்மையை தானே சொல்றேன். நீங்க ஏன் கோவப்படுறீங்க? இப்படியே விடக்கூடாது. உடனே போலீஸ்க்கு ஃபோன் பண்ணணும். பாட்டி, அவசரப்படாதீங்க. கண்டிப்பா இது நம்ம வீட்டு ஆளுங்க யாரோ தான் பண்ணிருப்பாங்க. அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல. இப்ப போலீஸ் அது இதுன்னு போனா நம்ம குடும்பமானம் தானே போகும். அதுக்காக அப்படியே விட சொல்றியா? இல்ல பாட்டி, யாரோ தெரியாம அவசரத்துல தப்பு பண்ணிட்டாங்க. அவங்க திருந்துறதுக்கு நம்ம ஒரு வாய்ப்பு கொடுப்போம். ஏதோ பெருசா பிளான் பண்றா போல இருக்கு. என்ன பண்ண சொல்ற நீ? பாட்டி, இந்த மாதிரி நகை காணாம போன விஷயத்த எல்லார்கிட்டயும் சொல்லி ஒரு 10 நிமிஷம் டைம் கொடுப்போம். நகையை எடுத்தவங்க யாரா இருந்தாலும் அத பாட்டி ரூம்ல கொண்டு போய் வைங்க. நாங்க தப்பு செஞ்சவங்கள மன்னிச்சிடுறோம். இனி இந்த மாதிரி பண்ணாதீங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிடலாம். அப்படி சொன்னா காணாம போன நகை திரும்ப வந்துடுமா? கண்டிப்பா வரும். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. கல்பனா, நான் டைனிங் டேபிளுக்கு போறேன். எல்லார்கிட்டையும் போய் சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ள எடுத்த நகையை திரும்பி இங்க கொண்டு வந்து வைக்கணும்னு சொல்லிடு. புரியுதா? சரிங்க அத்தை. ஸ்ரீஜா, இது என்ன புது பிளானா இருக்கு? எனக்கு ஒண்ணு புரியல. சந்திரிகா மேடமோட பிளான் தான். அவங்க வெளியே போயிருக்கிறதுனால என்ன எக்ஸிக்யூட் பண்ண சொன்னாங்க. எப்படி? ஏதோ பெருசா பிளான் பண்றாலோ என்னன்னு ஒன்றும் புரியலையே. ஸ்ரீஜா, அவங்களுக்கு கொடுத்த டைம் முடிஞ்சு போச்சு. நீ சொன்ன மாதிரி திருந்தி இருந்தா எடுத்த நகைய திருப்பி வச்சிருக்காங்களான்னு பாப்போம். கண்டிப்பா திருப்பி வச்சிருப்பாங்க பாட்டி. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. கல்பனா, அத்தை, எல்லாரையும் என் ரூம் வர சொல்லு. சரிங்க அத்தை. போ. நான் சொன்னல பாட்டி, சொன்ன மாதிரி எல்லா நகையும் திரும்ப கிடைச்சிருச்சு. நகை திரும்ப கிடைச்சாலும் நான் இதை சும்மா விட போறதில்ல. இதை யார் பண்ணாங்கன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். பாட்டி, நம்ம வீட்டில் இருக்கிறவங்க யாரும் அப்படி பண்ண மாட்டாங்க பாட்டி. அப்போ வெளியில இருந்து யாராவது வந்து இந்த மாதிரி பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறியா? ஐயோ பாட்டி, நான் அப்படி சொல்லல. எதுக்கு நம்மளுக்குள்ளே ஆர்கியூ பண்ணிட்டு பேசாம போலீஸுக்கு ஃபோன் பண்ணுங்க. அவங்க வந்து உண்மை என்னன்னு தெரிஞ்சுப்பாங்களே.